நம்ம ராகவா? நான் கெட்டவன்னு என் மேல பழி போடுறதுக்காக தான் இவ்ளோ டிராமாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க டிராமாவை உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோல அப்படிலாம் பேசினேன். இல்ல அத்த, அவ பொய் சொல்றான். நடந்தத மாத்தி சொல்றான். ராகவ் முதல்ல போன் பண்ணி என்ன மிரட்டும் போதே எனக்கு தெரியும் அவங்க கிட்ட அந்த மாதிரி எந்த வீடியோவும் இல்லன்னு. ஆனா அத அப்பவே நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன நம்பி இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட இந்த இசைய பத்தி அவ பின்னாடி என்ன பண்றாங்கறத கையும் களவுமா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். அது மட்டும் இல்ல அத்த, ராகவ் மனச எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்கறத பாருங்க. ராகவ் முதல்ல போன்ல குரலை மாத்தி மிரட்டினாரு. விஷால ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ற, உண்மைய ஒத்துக்கோ, விஷால கல்யாணம் பண்ணிக்காம ஓடிடுன்னு சொன்னாரு. நேர்ல வந்து பார்த்தா ராகவ் மாறு வேஷம் போட்டு வந்து நிக்க வச்சு பணத்தை வாங்க வச்சிருக்கானா? இந்த இசை என்ன கெட்டவளாக்க எந்த எல்லைக்கும் போவான்னு உங்களுக்கு புரியலையா? அம்மா இல்லம்மா, அவன் நல்லவ மாதிரி நடிக்கிறான். அந்த வீடியோல சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தப்பே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அங்க போனேன்? உங்க எல்லாருக்கும் இசைய பத்தி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அங்க போனேன். என்ன பத்தி நிரூபிக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மாத்தி பேச வச்சா. இப்ப போன்ல வீடியோ இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு என்ன துரத்தி விட்டுட்டு மனமேடையில அவ உட்காரலான்னு பாக்குறா. அம்மா, அவ வீடியோக்கு பயந்துதான் பணத்தை கொடுக்க வந்தா. அம்மா, அதுதான் உண்மைமா. இதுக்கு மேலயும் நாம பேசாம இருக்க கூடாது. ஸ்ரீஜா, இங்க பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. அதுக்குன்னு என் பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்த பார்க்காதீங்க. இந்த பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுக்குறீங்க?